ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ் வந்து நம்ம தியரட்டிக்கலாக பார்த்தோம். அண்ட் இப்போ ப்ராக்டிக்கலாக அதுக்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு வெளியிருந்து எஃப்ங்கிற ஃபோர்ஸ் வந்து செயல்பட்டு இங்கேருந்து பிங்கிற இடத்துக்கு இந்த ஆப்ஜெக்டை வந்து மாற்றிருச்சு. அப்போ எவ்வளவு ஒர்க் நடந்திருந்தா இந்த பாயிண்ட் வந்து ஏலிருந்து பிக்கு போயிருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே பாருங்க, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் இங்கிருந்து வர ஃபோர்ஸ் இங்கே செயல்பட்டு அந்த ஃபோர்ஸ் அதனுடைய டைரக்ஷனில் போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுங்க, இங்கிருந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஏலிருந்து பி வரைக்கும் அது எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, அது டி வெக்டர், அது தட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். அண்டு ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் செயல்பட்டது, அது எஃப் வெக்டர். ஸோ அப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டியும் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ இந்த ஏங்கிற பாயிண்டோட பொசிஷன் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன சார், 2 - 6 7 அப்படின்னா இட்ஸ் அ 3 டைமென்ஷனல் பிளேன். ஒரு 3 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். ஸோ அதை டினோட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் இது. அப்போ திஸ் இஸ் ஏ. இதை எப்படி வெக்டரா மாற்றுவீங்க? ஸோ ஏங்கிற பாயிண்டோட பொசிஷன் என்னன்னா ஓஏ வெக்டர். இது பாயிண்டா இருக்கு. இப்போ அதை டைரக்ஷனாக மாற்ற போறேன். அதுக்கு பாயிண்ட் எப்படி டைரக்ஷனாக மாற்றுறது, இது முன்னாடியே படிச்சிருப்பீங்க. இதுக்கு ஐ கேப், தட் இஸ் ஐ டைரக்ஷன், திஸ் இஸ் ஜே டைரக்ஷன், திஸ் இஸ் கே டைரக்ஷன். அப்போ 2 ஐ கேப் - 6 ஜே கேப் 7 கே கேப் போட்டுடலாம். அண்ட் ஓபிங்கிறது பிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் என்ன, ஓபி வெக்டர். இதுக்கு ஒரு ஐ கேப் ஜே கேப் கே கேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓபி வெக்டர் கிடைச்சிடும். நவ் ஸோ ஹவு மச் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வாங்க பார்க்கலாம். ஸோ ஏபி வெக்டர்ங்கிறது என்னன்னா முன்னாடி நம்ம படிச்சதான் ஓபி மைனஸ் ஓஏ, அதாவது செகண்ட் பாயிண்டோட அந்த என் பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டர். ஸோ ஆல்ரெடி இந்த டேட்டாஸ் இருக்கு. அப்போ இதுலேருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இதுதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். தட் இஸ் ஓபிலிருந்து ஓஏ. ஃபார் எக்ஸாம்பிள் 3 - 2 1 வந்துடும். -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படின்னா +6. ஸோ -1 + 6 5 வந்துடும். ஸோ தட் இஸ் -12 அந்த மாதிரி வந்துடுது. இப்போ ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்ன, எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர். ரைட். இப்போ எஃப் வெக்டர் என்ன, ஃபோர்ஸ் வெக்டர் என்ன சொல்லுங்க, ஐ கேப் +3 ஜே கேப் - கே கேப் டாட் டி வெக்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் என்ன, ஐ கேப் +5 ஜே கேப் -12 கே கேப். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இட்ஸ் அ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். பட் த கரஸ்பாண்டிங் டைரக்ஷனுடைய கோஎஃபிஷியன்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்து 1 ஐ கேப் வந்திருக்கு, இங்கேயும் 1 ஐ கேப் வந்திருக்கு. அப்போ 1 × 1 1. ஸோ இங்கே 3J வந்திருக்கு, இங்கே 5J வந்திருக்கு. அப்போ 3 × 5 என்ன ஆயிருங்க, 15. இங்கே -1 -12. ஸோ -1 × -12 +12. ரைட். ஸோ டோட்டலாக இதை சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28 வந்திருக்கும். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஒர்க் நடந்துச்சு அப்படின்னா 28 யூனிட்ஸ். அப்போது வெளியிருந்து வர ஃபோர்ஸு ஏங்கிற பாயிண்ட் மேலே 28 யூனிட் செயல்பட்டு அதை பிங்கிற இடத்துக்கு மாற்றிருச்சு. ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ்.